ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நான் தலையோட ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாலிகான் லேசர் டூலை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு அவுட்லைனாக அந்த இமேஜை மட்டும் அங்கே கிளிக் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான செலெக்ஷன்ஸ் வந்து ரெடி ஆகும். நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நான் மறுபடியும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஸோ எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செலக்ட் பண்ணதை வந்து நான் ஒரு டூப்ளிகேட் லேயரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு Ctrl+J ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணவே நமக்கு செலெக்ஷன் ஏரியா மட்டும் டூப்ளிகேட்டே கிரியேட் இருக்கும். இங்கே லேயரில் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு நான் செலெக்ஷன் ஏரியா மட்டும் வந்துருச்சு. இப்போ அந்த லேயர் ஒன்று வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அது மட்டும் எனக்கு ஃபுல்லும் எனக்கு செலக்ட் ஆகும். இப்போ நான் இமேஜ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் த்ரெஷோல்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை த்ரெஷோல்டு லெவலை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா எனக்கு தேவையான மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு லோகோ மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். எனக்கு இந்த இமேஜில் ரெண்டு கலர் தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு மட்டும் தான் இருக்கும். இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒயிட் கலரை மட்டும் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு செலக்ட் கலர் ரேஞ்சில் போய்ட்டு நான் எனக்கு தேவையான அந்த ஒயிட் கலர் மட்டும் ரிமூவ் பண்ணுவேன். ஒயிட் கலர் மேலே கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒயிட் கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் நான் டேரெக்டாக அந்த பேர் நான் லைட் எடிட் பண்ணேன்னா எனக்கு அந்த ஒயிட் கலர் பேர் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. டீசெலக்ட் பண்ணிக்க இந்த இமேஜை நான் ரீசைஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கிறேன் நான். ஸோ Ctrl+T ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட் Ctrl+T ஜஸ்ட் அதை நீங்கள் சென்டர் பாயிண்டில் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்படியே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு கிராடியன்ட் எஃபெக்ட் நான் கொடுக்கணும். கொடுத்தா கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக நான் ஒரு கிராடியன்ட் ஃபீல் நான் எடுத்துக்கிறேன். இதில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எனக்கு ஸ்டைல் வந்து ரேடியலாக இருக்கட்டும். அதுக்காக நான் ரேடியல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டைலில். நெக்ஸ்ட் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவுட்டரில் தான் எனக்கு பிளாக் வரணும், இன்னரில் வந்து எனக்கு ஒயிட் வரணும். அதுக்காக இந்த ஆங்கிளை வந்து நான் ஒரு 29 to 30 அந்த ரேஞ்சில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லேயரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பிளாக்காக இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வால்பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கேலக்ஸி வால்பேப்பர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி வந்துட்டு இந்த இமேஜ் மேலே வச்சு, அதாவது இந்த லேயர் ஒன்றுக்கு மேலே நீங்கள் வச்சிடணும். இப்போ இந்த கேலக்ஸி வந்து உங்களுக்கு லேயர் 2 பாருங்கள். இப்போ இந்த லேயர் 2க்கு லேயர் 1க்கு நடுவில் நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இந்த நீங்கள் சூஸ் பண்ண அந்த இமேஜ் மேலே தலையோட இமேஜ் மேலே Ctrl+T ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் கொடுக்காம இந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டிக்கெல்லாம் வினைல் ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் காப்பி வச்சுட்டு நீங்கள் பிரிண்டிங் எடுத்து நீங்கள் வண்டி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அது கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், ஃபாண்ட்க்கான கலரை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இமேஜில் வந்து ப்ளூ அதிகமாக இருக்கணும், நான் அந்த டார்க் ப்ளூவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த இமேஜில் வந்து பிளாக் வந்து அவுட்டர் பார்ட் வந்து டார்க்காக இருக்குது. அதுக்காக அதை நான் கொஞ்சம் லைட் பண்ணணும். அதுக்காக அந்த நியூ லேயரில்
ஒயிட் கலரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு நியூ லேயர் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் பக்கெட் அந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை நீங்கள் பாருங்கள் அப்ளை ஆகிடுச்சு. லேயர் 3ல் இப்போ நீங்கள் கிராடியன்ட் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஒப்போசிட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்கான அந்த இது வந்து உங்களுக்கு லைட்டாகும். அப்போ பார்க்கறதுல வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். இதுதான் நமக்கான ஃபைனல் லோகோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்களுடைய பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.